புத்தாண்டு வந்தாலே போதும் நாமளும் புதுசா ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம் இல்லையா? உடம்ப குறைக்கணும், நிறைய படிக்கணும், புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்டே போடுவோம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஜனவரி முடியறதுக்குள்ள அந்த லிஸ்டுக்கு என்ன ஆகுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. நாம எடுக்கிற 100 தீர்மானங்கள்ல 95 தோல்வியில தான் முடியுது. என்னோட ஜிம் வச்சிருக்கிற ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவாரு, ஜனவரியில வர்ற கூட்டத்தை பார்த்தா நம்ம ஊர்ல பாதி பேர் ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ்னு தோணும், ஆனா பிப்ரவரி முதல் நாளே ஜிம் காத்தாடும்னு. இது ஜிம்முக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லா தீர்மானங்களுக்கும் இதுதான் நிலைமை. ஏன் இப்படி நடக்குது? ஒவ்வொரு வருஷமும் நம்ம போடுற சபதம் ஏன் காத்துல கரைஞ்சு போகுது? பிரச்சனை நம்ம மேலையா, இல்ல நம்ம விஷயத்த அணுகிற முறையிலையா? காரணத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டதானே அதுக்கான தீர்வையும் கண்டுபிடிக்க முடியும், சரிதானே? சரி வாங்க, நாம ஏன் திரும்ப திரும்ப தோத்து போறோம்னு அந்த ஆணி வேரையே புடிச்சு பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 4 பெரிய தடைகள் தான் நம்மள முன்னாடி போக விடாம தடுத்து நிறுத்துது. நம்மளோட முதல் எதிரி தள்ளி போடுதல். நாளைக்கு பாத்துக்கலாம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம கனவுகளை அப்படியே முடக்கி போடுது. ரெண்டாவது, தெளிவான நோக்கம் இல்லாதது. நான் ஏன் இதை செய்யணும்னு நமக்கே ஒரு ஆழமான காரணம் இல்லைன்னா பயணம் பாதியில நின்னுடும். மூணாவது, தேவையில்லாத கவலை. நம்மால் இது முடியுமா முடியாதான்னு ஒருவித சோர்வு. கடைசியா, தன்னம்பிக்கையின்மை. ஏன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிற அந்த எண்ணம். இந்த 4 தான் நம்மளோட வில்லன்கள். சரி, பிரச்சனை என்னன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு தீர்வு இன்னொரு ரெசல்யூஷன் எடுக்கிறது கிடையாது, நாம விளையாடுற ஆட்டத்தையே மாத்துறது தான். ஒரு வருஷத்துக்கான இலக்குகளை விட்டுட்டு வாழ்க்கை முழுமைக்குமான ஒரு முடிவில்லாத ஆட்டத்தை நாம தொடங்க வேண்டிய நேரம் இது. இந்த வித்தியாசத்தை பாருங்களேன். பழைய வழி, அதாவது இந்த ரெசல்யூஷன்ஸ் ஒரு பரீட்சை மாதிரி. பாஸ் இல்லனா ஃபெயில், ஒரே டென்ஷன். இந்த வருஷம் இலக்க அடையலன்னா நாம தோத்துட்டோன்னு அர்த்தம். ஆனா இந்த புதிய வழி, அதாவது முடிவில்லாத ஆட்டம், ஒரு பயணம் மாதிரி. இங்க ஜெயிக்கணும் தோக்கணும்னு இல்ல, தொடர்ந்து பயணிக்கணும், அதுதான் முக்கியம். இந்த மேற்கோள் எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுங்கிறது கோப்பைய வாங்குறது இல்ல, அந்த ஆட்டத்தை ரசிச்சு விளையாடுறதுல தான் உண்மையான வெற்றி இருக்கு. இலக்க நோக்கி போற அந்த பாதைய நாம கொண்டாட ஆரம்பிக்கணும். அப்போ இந்த முடிவில்லாத ஆட்டத்தை எப்படி விளையாடுறது? அதுக்கு ஒரு வரைபடம் வேணும் இல்லையா? வாங்க, நம்ம வாழ்க்கையோட 4 முக்கிய தூண்டுகளை வச்சு அந்த ஆட்டத்தை நமக்காக நாமளே வடிவமைக்கலாம். இந்த அட்டவணைய கொஞ்சம் நல்லா பாருங்க. நம்ம வாழ்க்கையோட 4 முக்கியமான பகுதிகள்: ஆரோக்கியம், உறவுகள், தொழில், பணம். இப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் நாம ஒரு முடிவில்லாத இலக்கை நிர்ணயிக்கிறோம். உதாரணத்துக்கு, இந்த வருஷம் 10 கிலோ குறைப்பேன்னு சொல்றதுக்கு பதிலா வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமா இருப்பேன்னு சொல்றோம். இதுதான் முடிவில்லாத ஆட்டம். சரி, அதை அடைய என்ன செய்யணும்? அதுதான் அந்த விடுபட்ட திறன், அதாவது தினமும் உடற்பயிற்சி செய்ய ஒரு உந்துதல். புரியுதா? இலக்கு ரொம்ப பெருசு, ஆனா அதை நோக்கிய செயல்பாடு ரொம்ப சின்னது, தினசரி செய்யக்கூடியது. ஆரோக்கியம்னு சொன்னதும் நம்ம மனசுக்கு வர்றது ஜிம்முக்கு போறது தான். ஆனா அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துல தொடங்குது. காலை உணவு. இதை மட்டும் எப்பவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்க நாள் முழுக்க உங்க மூளை எப்படி வேலை செய்யணும்னு தீர்மானிக்கிறதே அதுதான். நம்ம உறவுகளுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னா அது நன்றி உணர்வு தான். தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நீங்க நன்றியோட இருக்கிற ஒரு 7 விஷயத்தை எழுதுங்க. உலகின் பெரும் தலைவர்கள் கூட இத ஒரு சடங்கு மாதிரி செய்றாங்க. இது உங்க பார்வைய மாத்திரம் பாருங்க. தொழில்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு: கத்துக்கிட்டே இருங்க. தினமும் ஒரு சின்ன புது விஷயம் கத்துக்கோங்க. அது ஒரு ஆப்பா இருக்கலாம், இல்ல ஒரு புது டெக்னிக்கா இருக்கலாம். ஏன்னா கத்துக்கொள்வதை எப்போ நம்ம நிறுத்துறோமோ அப்பவே நம்ம வளர்ச்சியும் நின்னுடும். பணம் சம்பாதிக்கிறத பத்தி 1000 அட்வைஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமானது. உங்க வருமானத்துல ஒரு சின்ன பங்க தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க. இது வெறும் தானம் இல்ல, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நீங்க செய்யற ஒரு முதலீடு. ஆசீர்வாதமா அது திரும்பவும் உங்ககிட்டயே வரும். சரி, இப்போ எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் பாக்கி. வாங்க, உங்களுக்கான அந்த ஆட்டத்தை எப்படி இன்றைக்கே தொடங்குறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டெப் தான். முதல்ல 4 வெள்ளைத்தாள் எடுத்துக்கோங்க. ஒண்ணுல ஆரோக்கியம், இன்னொன்னுல உறவுகள், அப்புறம் தொழில், தனம்னு தலைப்பு எழுதுங்க. இப்போ ஒவ்வொரு தலைப்புக்கு கீழேயும் உங்க வாழ்நாள் இலக்கு என்னன்னு எழுதுங்க. கடைசியா அந்த இலக்கை அடைய நீங்க எந்த ஒரு சின்ன திறனை வளர்த்துக்கணும்னு யோசிச்சு எழுதுங்க. அவ்வளோதான், உங்க ஆட்டத்துக்கான ப்ளூ பிரிண்ட் இப்போ உங்க கையில தயார். அப்போ இந்த முடிவில்லாத ஆட்டம்னா சுருக்கமா என்ன? இது ஒரு வருஷத்துல முடிஞ்சு போற மேட்ச் கிடையாது. இது ஒரு லைஃப் டைம் சீரீஸ் மாதிரி. இங்க ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, தொடர்ந்து ஆட்டத்துல இருக்கிறது தான் முக்கியம். நேற்றைய உங்களை விட இன்னைக்கு நீங்க கொஞ்சம் பெட்டரா விளையாடுறீங்களா? அதுதான் ஒரே கேள்வி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை மாத்திர சக்தி உங்க பாஸ்கிட்டயோ உங்க வீட்லயோ இல்ல வேற யார்கிட்டயும் இல்ல. அந்த ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில மட்டும்தான் இருக்கு. அதை நீங்க தான் சரியா பயன்படுத்தணும். அப்போ சொல்லுங்க, உங்க முடிவில்லாத ஆட்டம் என்ன? ஆரோக்கியத்துல, உறவுகள்ல, தொழில்ல, பணத்துல,
உங்க ஆட்டம் என்னவா இருக்க போகுது? ரொம்ப யோசிக்காதீங்க. இன்றைக்கே உங்க ஆட்டத்தை எழுதுங்க. உங்க வாழ்க்கைக்கான அந்த அழகான பயணத்தை உடனே தொடங்குங்க.